Friends, welcome to my channel Star Me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 98 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன். அதை செக் பண்ணிட்டு இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோவோட அப்பாவை காப்பாத்த சொல்லி ஒரு காடஸ் ஹீரோக்கு ஒரு மிஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவோட சேர்த்து டே கூபின் அப்புறம் நம்ம ஹீரோனுமே இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹெல்ப் மூலமா அவங்க அப்பா அந்த சோல்ஜர்ஸை காப்பாத்திருப்பாங்க. சோ காடஸ்மே எல்லாருக்கும் உயிர் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோக்கான ரெண்டாவது டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கும். அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியா கலந்துக்கணும் போல. ஆனா இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஷான்சிக்கும் நானாக்கும் இருக்கிற ஒரு காதல் கதை. அதுல ஏன் நானா இவ்வளவு நாள் ஷான்சியை தப்பா புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அப்படியே நம்ம இப்ப இருக்கிற ஹீரோ என்னன்னா ஓல்டு ஹீரோவை மீட் பண்ண வந்திருப்பான். சோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹைகா உனக்கான கேள்வியோ மனசுல இருந்து பாரு தேங்க்ஸ் சொல்லுவோம். சரி லவ் காட் எதுக்காக இந்த பள்ளத்தாக்க இன்னும் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அதை சரியா சொல்லிட முடியாது. காதல் ஆழமானது, வெறுப்புங்கிறது வித்தியாசமான ஒண்ணு. அந்த வெறுப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல அவ இன்னும் இருக்கா போல. சோ உன்னோட உணர்ச்சி மூலமா தான் இந்த இடத்துல இருந்து உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோக்கான கேள்வியா ஒருவேளை உங்க அப்பாவே நீ பழி வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கவும் சோ ஹீரோவுமே அவன் அம்மா அவமானப்பட்டதை நினைச்சிட்டு அதே நேரத்துல சோல்ஜர்ஸ்க்காக அவங்க அப்பா கஷ்டப்பட்டதையுமே நினைக்கிறான். சோ ஹீரோக்கு இப்ப ஒரு தயக்கம் ஏற்படுறது. உடனே டேங்க்ஸ் அதை பார்த்துட்டு உன்னோட உடம்ப என்னால ஒரு செகண்ட்ல சரி பண்ணிட முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை சரி பண்ணது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வெறுப்பை காட்டினா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற? சோ நீயே யோசி. உன்னாலேயே உன்னை கட்டுப்படுத்த முடியலனா இந்த உலகத்தை நீ எப்படி பாதுகாப்ப? ஏன்னா இந்த உலகத்துல சில நாள் மட்டும்தான் பாஸ்ட்ல இருந்து வெளியே வந்து ஃபியூச்சரை நோக்கி ஓட முடியும். சோ உனக்கான பதில நீ எப்ப முடிவு பண்றியோ அப்பதான் இந்த இடத்த விட்டு போக முடியும் அப்படின்னு டேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப பேய் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. 我就来救你！我一定会救回你的。 அட முட்டாள், உன் காதலிக்காக உன் உயிரை விட்டுட்டியா? சரி அப்ப நான் அவளை காப்பாத்துறதுக்கான ஒரு பரிசை நானே உனக்கு தரேன் அப்படின்னு இந்த லவ் கார்டஸ் நம்ம பேய்க்கு எதையும் தர மாதிரி காட்டுறாங்க. ஆனா சீன் கட் ஆயிட்டு ஏதோ ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. 出来吧，徐和。 இது எல்லாமே அந்த கார்டஸோட டெஸ்ட் தான். எதற்கா இது நீ தடுமாறிட்டு இருக்க கைடோ அப்படின்னு கைடோ கதறிட்டு இருக்கவும் இந்த நிகழ்வு தானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு அந்த கார்டஸ் பேசவும் இந்த பக்கம் நம்ம கைடோட அம்மாவை கொல்ல போறாங்க போல. அவன் பையன் எங்க? அவனை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு இந்த கிங் கேட்கவும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம என்ன கொல்லு அப்படின்னு கைடோட அம்மா சொல்லவும் இவனுமே சரிங்கிறான். ஆனா இந்த டைம் கைடோ எந்திரிச்சு கத்துறான். எதுக்குடா இவ்வளவு நேரம் அப்படின்னு இந்த கிங் கைடோட அம்மாவை கொண்டுட்டு ஒரு காலத்துல சன்மூன் எம்பையரோட இளவரசனா இருந்துட்டு இப்ப பாரு உயிருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கிங் சொல்லிட்டு இருக்கவும் அப்புறம் நீதான் என்னோட அப்பாவையும் அம்மாவை கொன்னியா அப்படின்னு கைடோ கத்திட்டு அவங்கள நோக்கி சொல்றான். இந்த சன்மூன் என் பேரே என்னோடதுடா. ஆனா நீ செர்க்கோட பாதுகாப்புல இருக்கிற ஒரு சின்ன பையன் தான். வாங்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல. நான் ஏன்டா உன் குடும்பத்து கூட ஒன்னையும் அனுப்பி வைக்க கூடாது அப்படின்னு இந்த கிங் கைடோவை வெட்டிட்டு இருந்தா அவன் இன்னும் ஏன் கூட தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஷியோ அங்க வரவும் சரி ஒன்னையும் சேர்த்து அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு அந்த கிங் சொல்லவும் நீ ஓடிரு ஷியோ அப்படின்னு கைடோ கத்துறான். அமைதியாரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷமும் சரி எந்த ஒரு துன்பமும் சரி அது உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஷியோ சொல்லிட்டு உன் எதிரி எனக்கும் எதிரி, உன்னை யாரையும் காயப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இந்த கிங்கோட சோட தூக்கி எரிஞ்சிடறாங்க. அட சாவறதுக்கு என்னமா இவ்வளவு அவசரம் அப்படின்னு இந்த கிங் திரும்பவும் சுடா வந்தா சியோ அவளோட மாசி சொல்லி யூஸ் பண்ணி தடுக்கிறான். சோ அதனால அந்த இடத்துல ஒரு வெடிப்பு உருவாகவும் இவ்வளவு கண்ணமான சூழ்நிலை வந்தோம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க. சோ சியோ உன்னோட சோல் பவரை நான் லெவல் 60க்கு மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு கைடோக்கு என்ன வேணும்னு கேட்டா கைடோ எதுவுமே வேணான்ட்டான். ஆனா நம்ம ஷியோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லவும் இவன் உண்மையா தான் சொல்றான். சோ உனக்கானது உன் கூட லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு இந்த காடஸ்மே கைடோவை பிளஸ் பண்ணி விட்டுறாங்க.
போதும், எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு இந்த லூலு பொண்ணு கேட்கவும், மீறி இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதனா அந்த நேரத்துலயும் சரி இந்த நேரத்துலயும் சரி நீ மட்டும்தான் என் கூட இருக்கல அப்படின்னு இந்த பக்கம் டே கோபின் பேசிட்டு இருந்தா, நம்ம ஹீரோ என்னன்னா உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும், நான் எல்லா சூழ்நிலையிலையும் அந்த ஆளை பழி வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படியே இன்னும் கூட என் வெறுப்பு என்னை விட்டு போகலன்னு தான் நான் சொல்லுவேன், ஆனா எனக்கு முக்கியமானவங்க இப்ப அதிகமாயிட்டாங்க, ஸோ நான் இதுக்கப்புறம் என்னோட பவர் யூஸ் பண்ணி அவங்கள தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னோட பதில் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், உன்னோட இந்த பதில் எனக்கு மட்டும் இல்லை இந்த காண்டினென்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது, ஸோ ஃபியூச்சர்ல உனக்கு பிடிச்சவங்களெல்லாம் நீ காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டே மறையவும், அவன் எங்க மறையுறீங்க நீங்க யாரு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், என்ன அவசரம் அது ஒரு நாள் தெரியும், ஆனா இப்போ உன்னோட டெஸ்ட் பாரு அப்படின்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும், 真正的考验吧。 இது உனக்கான உண்மையான போட்டி நடக்கக்கூடிய இடம், ஸோ இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஹாயுகா கிடைப்பான் அப்படின்னு இந்த கார்டை சொல்லவும், எதுக்காக ஹாயுகாவை பெட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், அதை நீ வாங் கொயர் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அந்த கார்டை சொல்லிட்டு, கொயர் உனக்கு ஏதாவது காதலன் இருக்கானா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் இல்ல அப்படின்னு கொயர் சொன்னா, இங்க நீங்க உண்மையை தான் சொல்லி ஆகணும், யாராவது ஏதாவது மறைச்சிங்கன்னா இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படின்னு அந்த கார்டை சொல்லிட்டு வாங் கொயர்கிட்ட இருந்து உண்மையை மட்டும் வரக்கூடிய ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றாங்க, உடனே வாங் கொயருமே ஆமா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அது யாரு அப்படின்னு அந்த கார்டஸ் கேட்கவும், கொயருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்றா, சோ இதனால நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ மட்டும் அவனுக்கு உண்மையான உருவத்தை காட்டாததுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்திருந்தேனா எனக்கும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு கொயர் சொல்லவும், அவன் என்ன சொல்ற எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும், நான் முட்டாள்தனமா பேசுற மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல இப்படி ஒரு நிகழ்வு ஏன் நடக்கணும், நமக்கு எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்ல, ஆனா எதுக்காக நம்ம ஒரே மாதிரி இருக்கோம், அப்படியே எதுக்காக அவன் என்னோட வாழ்க்கையை ஒளியை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு கொயர் கேட்கவும், நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா நான் அவனை பார்த்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து அவன் எனக்கு அவ்வளோ கிரேட்டா தெரியறான், அது போதாதுன்னா அவனோட மனசு இருக்குல்ல ஃபுல்லாமே அன்பால மட்டும் நிறைஞ்சிருக்கு, ஸோ அதனாலதான் அவனை பார்க்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன்கிட்ட நீ சொன்னியே உன்னோட சிஸ்டர் அது நீயா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல வாங் டாங்கர் அப்படின்னு கொயர் சொல்லவும், அப்படின்னா உன்னோட உருவமே ஒரு போலியானதா அப்படின்னு ஹீரோன் கேட்கவும், அது இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா விதி ரொம்ப கொடூரமானது அப்படின்னு கொயர் சொல்லவும், அப்போ இதுக்காக தான் லவ் கார்டு சொல்றதை நீ ஏத்துட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோன் கேட்கவும், ஏய் இப்ப மட்டும் நான் உனக்கு கொண்டுட்டேனா கண்டிப்பா அவன் எனக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கொயர் சொல்லவும், இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறி வந்தா இவங்க ரெண்டு பேரும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம வந்துட்டு இவங்க ரெண்டு என்னடா பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், இந்த காதலுங்கிறது சுயநலமானது, ஏன்னா அவனோட பாஸ்ட் லைஃப் உன் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு, ஆனா ஃபியூச்சர் அது என் கூட நடக்குமா, ஏன்னா அவன் ஒரு டைம் உனக்காக போய் இறக்குற நிலைமைக்கு வந்தான், சோ அந்த நேரத்துல அவனை நான் தான் காப்பாத்தினேன், அதுக்காக அந்த இடத்துல திரும்பவும் இன்னொரு பிளான்ட்டுக்காக நான் அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, சோ அன்னைக்கு நான் என் இதயத்தோட ரத்தத்தை கொடுக்காம இருந்தா இன்னைக்கு அவன் ஒண்ணு திரும்ப வந்து பாத்துருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு கொயர் கத்திட்டு இருந்தா, ஹீரோக்கு இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது, என்ன மன்னிச்சிடவங்க, என் வாழ்க்கை முழுக்க நான் அவனை மட்டும் தான் நேசிப்பேன், எனக்கு அவனை தவற விட தோணல அப்படின்னு கொயர் சண்டைக்கு ரெடி ஆனா, இவ எதுக்காக இவ்வளவு நோக்கி ஈட்டி நீட்டிட்டு இருக்கான்னு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான், ஆனா இவங்களுக்கு ஏன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்குமே புரியுது, ஆயுகாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பா நீ இல்லனா அவன் எனக்காக இருந்திருக்க மாட்டான் தான், ஆனா நீயே சொல்லிட்டல காதல் சுயநலமானதுன்னு, சோ இந்த இடத்துல நம்ம அதை சண்டை போட்டே பாத்துக்கலாம், கண்டிப்பா அவன் கூட ஒருத்தரால மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோனுமே சண்டைக்கு ரெடி ஆகிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ், ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எபிசோட் ஃபுல்லாமே எனக்கு ரொம்ப சோகமாவே போச்சு, இதனால தான் கொஞ்ச நாளா இந்த எபிசோடே பார்க்க மனசே வராம இருந்தேன், இருந்தாலும் மக்கள் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிற காரணத்தினால இன்னைக்கு இந்த எபிசோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பண்ணது, ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு எந்த கதை பிடிச்சிருக்கு, அதுலயும் நம்ம வாங் கொயர் இப்படி ஒரு இது இருப்பான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க, முக்கியமா அந்த ஒரு டெஸ்ட் நம்ம வாங் கொயர் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், அதாவது ஹீரோக்கு வந்து அவ்வளோக்குள்ள டேமேஜ் ஆச்சு ஏன் வாங் கொயருக்கு டேமேஜ் ஆகலன்னு, ஸோ உங்களுக்கு இந்த அனிமே பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் நம்ம வாங் கொயரோட மாஸ்டர் சோல் ஒரு டிராகன், ஸோ அவ பாடியை டேமேஜ் பண்ற அளவுக்கு பெரிய ஹீட்டா தான் இருந்திருக்காது அது, ஆனா நம்மளோட ஹீரோட பாடியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கனானது தான், அதே நேரத்தில் அது ஒரு ஐஸ் தான், ஸோ அதனாலதான் இவ்வளவுக்குள்ள டேமேஜ் ஆயிருக்கு, ஸோ அது போதாதுன்னு நம்ம ஹீரோக்காக ரெண்டு பொண்ணுங்க இப்ப அடிச்சுக்க நிக்கிறாளுங்க, ஸோ எந்த ஒரு ஆளுக்கு நம்ம ஹீரோ கிடைச்சா நல்லா இருப்போம், ஸோ உங்களோட ஃபேவரட் ஹீரோன் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வாங் டாங்கர் தான், ஸோ உங்களுக்கு யாருன்னு மறக்காம சொல்லுங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.